வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த பதிவில் ஆடி பெருக்கு தினத்தன்று எந்த முக்கியமான விஷயங்களை நம்ம வீடுகளில் செய்ய வேண்டும், சுமங்கலி பெண்கள் அவர்களுடைய மாங்கல்ய பாகியமானது அதிகரிக்க எந்த ஒரு பொருளை தானமாக தர வேண்டும், இதை தவிர அன்றைய தினத்தில் மாலை நேரத்தில் மகாலட்சுமி தாயாருக்கு எந்த ஒரு முக்கியமான தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம். நதிகள், ஏரிகள், நீர்நிலைகள், கங்கை, காவேரி அன்னையை கௌரவிக்கும் விதமாகவும் நன்றி கூறும் விதமாகவும் இந்த ஆடிப்பெருக்கு விழாவானது கொண்டாடப்படுகிறது. வருடந்தோறும் காவேரி கரையில் மிக சிறப்பாகவும் கோலாகலமாகவும் இந்த விழாவானது கொண்டாடப்படுகிறது. நதிக்கரை மற்றும் ஏரிக்கரைக்கு அருகில் இருக்கக்கூடியவர்கள், நீர் நிலையங்களுக்கு அருகில் இருக்கக்கூடியவர்கள் அன்றைய தினத்தில் அங்கு சென்று நீராடிய பிறகு பொங்கல் வைத்து வாழை இலையில் மங்களகரமான பொருட்கள் எனப்படும் மஞ்சள், குங்குமம், வெற்றிலை, பாக்கு, பூ, பழம், தாலி, சரடு, அவ்வல், பொரி, பல வகைகள், 5 விதமான சாத வகைகள் அல்லது 3 விதமான சாத வகைகளை வைத்து வழிபாடு செய்வார்கள். 5 முக குத்துவிளக்கு அல்லது மண் அகல்விளக்கு, ஒரு சிலர் மாவிளக்கு தீபத்தை ஏற்றி வைத்து அன்றைய தினத்தில் வழிபாடு செய்வார்கள். படையலிட்டு தீப தூப ஆரத்தி காண்பித்து இயற்கை எண்ணெயான நதிகள், ஏரிகள் மற்றும் காவேரி அன்னைக்கு அவர்களுடைய நன்றியை தெரிவித்து வழிபாடு செய்வார்கள். அவர்களுடைய வேண்டுதல்கள் மற்றும் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று வேண்டிக் கொள்வார்கள். ஒரு சிலர் இயற்கை எண்ணெயான நீருக்கு நன்றியை தெரிவிக்கும் விதமாக வாழை மட்டையில் தீபத்தை ஏற்றி வைத்து ஆறில் விடுவது அவர்களுடைய வழக்கமாக வைத்திருப்பார்கள். ஆடிப்பெருக்கு தினத்தன்று சுமங்கலி பெண்கள் அவர்களுடைய மாங்கல்ய கயிறை மாற்றிக்கொள்வதற்கு மிகவுமே ஒரு அற்புதமான ஒரு நாளாக கருதப்படுது. அன்றைய தினத்தில் சுமங்கலி பெண்கள் அவர்களுடைய மாங்கல்ய கயிறை மாற்றிக்கொள்வது அவர்களுக்கு மாங்கல்ய பாகியத்தை அதிகரித்து தரக்கூடியது. அன்றைய தினத்தில் சுமங்கலி பெண்கள் குறைந்தது 3 அல்லது 5 அல்லது 9 என்ற எண்ணிக்கையில் சுமங்கலி பெண்களை வீட்டுக்கு வரவழைத்து அவர்களுக்கு தாம்பூலத்தில் மஞ்சள், குங்குமம், மஞ்சள் கயிறு, வெற்றிலை, பாக்கு, பூ, பழங்களை வைத்து தர வேண்டும். இதை அவர்கள் செய்வதனால் அவர்களுக்கு மாங்கல்ய பாகியமானது அதிகரிக்கும். இந்த வழிபாட்டை காலை நேரத்தில் பெண்கள் உங்களுடைய பூஜை அறையில் முடித்துக் கொள்வது நல்லது. மதியம் 12 மணிக்கு பிறகு பூச நட்சத்திரமானது துவங்க இருப்பதால் பெண்கள் அன்றைய தினத்தில் மாலை நேரத்தில் உங்களுடைய பூஜை அறையில் மகாலட்சுமி தாயார் மற்றும் குபேரருடைய பூஜை செய்வது சகலவிதமான செல்வ வளங்களை பெற்றுத்தரக்கூடியது. மகாலட்சுமி தாயார் மற்றும் குபேர பகவானுக்கு முன்பாக ஒரு மண் அகல்விளக்கு தீபத்தை நீங்கள் ஏற்றி வைக்க வேண்டும். இந்த மண் அகல்விளக்கில் பசும் நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு சிகப்பு நிற திரியை கொண்டு நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டும். இந்த தீபத்தில் 5 டைமண்ட் கற்கண்டுகள், 2 கிராம்பு, 2 ஏலக்காய் இவற்றை சேர்த்து நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். மகாலட்சுமி தாயாருக்கு அன்றைய தினத்தில் பன்னீர் மலர்களை கொண்டு நீங்கள் வழிபாடு செய்வது அற்புதமான பலன்களை பெற்றுத்தரக்கூடியது. பன்னீர் மலர்கள், பன்னீர் ரோஜா அல்லது ரோஜா இதழ்களை கொண்டு நீங்கள் வழிபாடு செய்யலாம். இதை தவிர வாசனமுள்ள மலர்களை கொண்டு நீங்கள் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யலாம். இதை தவிர அன்றைய தினத்தில் லக்ஷ்மி, குபேரர் மற்றும் மகாலட்சுமி தாயாருக்கு நாணய அர்ச்சனையானது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. நாணய அர்ச்சனைகளை செய்து நைவேத்தியமாக அன்றைய தினத்தில் மகாலட்சுமி தாயார் மற்றும் குபேர பகவானுக்கு பால் பாயாசத்தை நீங்கள் நைவேத்தியமாக படைத்து தீப தூப ஆரத்தி காண்பித்து வழிபாடு செய்ய வேண்டும். இந்த வழிபாடானது தனவசியம் மற்றும் பண வசியத்தை தரக்கூடியது. மாங்கல்ய கயிறை பெண்கள் அன்றைய தினத்தில் நல்ல நேரத்தில் மற்றும் காலை நேரத்தில் தான் மாற்றிக்கொள்ள வேண்டும். அன்றைய தினத்தில் மாங்கல்ய கயிறை மாற்றிக்கொள்வதற்கு காலை 7:40 மணி முதல் 8:40 மணி வரையான நேரமானது மிகவும் உகந்த நேரமாக கருதப்படுது. இந்த நேரத்தில் செய்ய முடியாதவர்கள் இதை எடுத்து வரக்கூடிய நல்ல நேரமான அன்றைய தினத்தில் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை உங்களுடைய மாங்கல்ய கயிறை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். வீடுகளில் செல்வமானது மேலும் மேலும் பெருக வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் அன்றைய தினத்தில் கட்டாயம் விரலி மஞ்சள் அல்லது மஞ்சள் தூளை வாங்கி உங்கள் பூஜை அறையில் வைத்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். மஞ்சளானது மங்களத்தை தரக்கூடியது, வீட்டுக்கு சுபிக்ஷத்தை தரக்கூடியது, தனலாபம், நல்ல ஒரு பணவரவை தரக்கூடியது. மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் ஒரு உகந்த பொருளாக கருதப்படுது. இதை தவிர நீங்கள் அன்றைய தினத்தில் டைமண்ட் கற்கண்டுகளை வாங்கலாம். தானிய வகைகளில் அரிசி மற்றும் துவரம் பருப்பு இவற்றை நீங்கள் வாங்கி உங்களுடைய பூஜை அறையில் வைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம்.